மீனராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது பாக்கிய பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தையே பார்க்கின்ற காரணத்தால் தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தையும் தொழில் ரீதியான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய பாக்கியத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது யோக காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய், தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே சமயத்தில் இந்த செவ்வாய் பகவான் மார்கழி 12ஆம் தேதி டிசம்பர் 28ஆம் தேதி என்று தனுசு மனையில் அமரப் போகிறார். அப்போ அந்த 9ஆம் அதிபதியான அந்த செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்போ செவ்வாயினுடைய வீட்டில் குரு பகவானும் குருவினுடைய வீட்டில் செவ்வாயும் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக உங்களுக்கு மாறும். அப்போ 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு இணைகின்ற காரணத்தால், அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஸோ அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தாலே தொழிலில் ஒரு மேன்மையும் தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறும். அதாவது ஒரு புதிய தொழிலை அபிவிருத்தி செய்வது, அல்லது இதுவரைக்கும் ஒரு நல்ல தொழிலாளர்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் வாணிப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தன்மை, புதிதாக ஒரு பிஸ்னஸில் ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கக்கூடிய தன்மை, பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை, சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை, தர்ம காரியங்களில் செயல்படுத்தி அதன் மூலயமாக உங்களுடைய புகழையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைகள், இப்படி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்ப தன வருவாய் பெருகக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு. ஆனால் அது எல்லாமே, அதாவது காசு வரும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு உங்களுக்கு ஆகக்கூடிய தன்மை. ஏன்னா 12ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ வருமானம் வரும், அதற்கு தகுந்த மாதிரி செலவும் இருக்கும். அப்போ நீங்கள் செலவு செய்வது என்பென்றால் சுப செலவுகளை செய்து கொள்வது உத்தமம் அப்படிங்கிறதையும் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ என்ன மாதிரியான செலவுகள் உங்களுக்கு அமையும்? ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன், ஒரு அமைப்பு வருகிறது, செயல்படுத்தலாமன்னா நிச்சயமாக நீங்கள் வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். அதாவது ஆல்ட்ரேட் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மை, அதாவது உங்களுடைய மனதில் நினைத்த அந்த அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை, குழந்தைகள் ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்து, அதாவது குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு திருமணங்களை செய்து அதன் மூலம் செலவு செய்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அனுபவிப்பது. ஸோ இந்த மாதிரியான செலவுகள், சுப செலவுகள் செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்குமா அப்படின்னா, 3ஆம் அதிபதி வலுப்பெற்றதா இருக்கார், சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு வலிமையா இருக்கார். அப்போ உங்கள் முயற்சிகள் நல்லா இருக்கும், தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய தன்மை. செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால சகோதரர்கள் மூலமாக மேம்பாடு, ஒரு சகோதர சகோதரிகள் உங்களுக்குள்ள இருந்து வந்த சில கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, உறவினர்களுடைய ஒன்றிணைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடம், அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தது, பிரச்சனையாகி கொண்டிருந்தது, அதாவது எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆனால் அது தடைப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற இருக்கின்ற இந்த மீனராசி என்பவர்களுக்கு திடீர் என்று குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால்
குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும், ஒரு சிலருக்கு திடீரென்று பணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை ஏற்பட்டது, எங்கேயாவது ஒரு இடத்துல லாக்காக இருந்தது, அதனால் ஒரு மன வலியை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த விளையாட்டுத் துறையில் நீங்கள் நினைத்த அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய தன்மை, அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது. விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் விளைவிக்கின்ற பொருள்கள் மூலமாக ஒரு லாபத்தை தரக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறது. அந்த சூரியன் அங்கு வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் அரசு சார்ந்த துறையில் ஒரு ஜொலிக்கணும், அரசு துறைக்கே நான் செல்லணும் என்கின்ற அந்த எண்ணத்தில் உழைக்கின்ற, அந்த எண்ணத்தோடு இருக்கின்ற இந்த மீனராசி அன்பர்களுக்கு அரசு துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தவாறே உங்களுக்கு திடீரென்று இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் கேது இருக்கார். உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா அந்த ராகு கேது அப்படிங்கிறது பாம்பு கிரகம் அல்லவா, சர்ப்ப கிரகங்கள், விஷத்தன்மை கொண்ட கிரகங்கள் உங்களுடைய லக்னத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள், அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை தரும். ஒரு சிலருக்கு உடல் தொந்தரவுகள் கணவன் மனைவிக்கு வரும். அது உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் எல்லாம் பேசி அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனால, அதாவது கலைத்துறையில் இருக்கின்ற யாரெல்லாம் கலைத்துறை இந்த மாதிரியான கலைத்துறை அழகு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் என்ன, இந்த 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஜாமீன் கையொப்பம், இந்த மாதிரி முன்பின் தெரியாதவர்கள் அவர்களுக்கு ஒரு கையெழுத்து போடுறது, தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு கையெழுத்து போட்டால் அது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குங்கிறது மனதில் வைத்து கொண்டு அந்த ஜாமீன் கையெழுத்தை முற்றிலுமாக தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தாலும், குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியிலே செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று விசா கிடைக்கக்கூடிய தன்மை, திடீரென்று வெளிநாட்டுக்கு வேலை போகக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கு ஒரு வேலை அப்ளை பண்ணி ஒரு மாதம் 2 மாதமாக எனக்கு ஒரு நல்ல வேலை அமையிலே அப்படின்று மன அழுத்தத்திற்கு உட்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நினைத்தவாறு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு. யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுக்கு நண்பராக கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கூட சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா சில ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருக்கும், இப்போ அவங்களாவே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. உங்களுடைய பாஸ், அதாவது உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. தொழில் சார்ந்த விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயத்திலும் நல்ல பல மாற்றங்களை கொடுப்பதற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தயாராகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம். 11க்குரியவன் லாபத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு 2ஆம் இடமான 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் செலவும் ஆகும். அப்போது சுப செலவுகள் மட்டும் செஞ்சுக்குங்க. தேவையில்லாத அசுப செலவுகளை விலக்கி வைப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. அது விரயமாக இருக்கின்ற காரணத்தால் கோபம், ஆக்ரோஷம் என்பது அதிகப்படுத்தும். அப்போ அவசரப்பட்டு கோபப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இறங்கக்கூடாது. இப்போ வேலை என்னாலே ஏதாவது ஒரு டென்ஷன் பிரஷன் கொடுத்தான்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வெளியேறக்கூடாது. அப்படியும் ஒரு வேலை மாறணும் அப்படின்னா
இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம். இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இந்த வேலையில் இருக்கின்ற அழுத்தம், பிரஷர், வேலையில் ஒரு நல்லமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அதாவது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்திக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமா வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.